Okay. Good evening. Chat. Okay. Next topic பாத்தீங்கன்னா transistor. Okay. டயோட்ல இருந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா transistor. நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம். டிரான்சிஸ்டர்னா என்ன? டிரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டர் அதான் வந்து டிரான்சிஸ்டர். ஓகே சரி. சி எப்பவுமே பிஜேடி எப்படி இருக்குன்னா பிஜேடி வந்து 3 டெர்மினல் டிவைஸா இருக்கும். பிஜேடி இஸ் அ 3 டெர்மினல், அது உங்களுக்கு தெரியும், 3 டெர்மினல் இருக்கும். பேஸ், எமிட்டர், கலெக்டர். ஓகே. நார்மலாவே நாட் ஒன்லி பிஜேடி, டிரான்சிஸ்டர் இந்த ஃபார்ம் ஆஃப் 3 டெர்மினல். சரியா? சரி. பிஜேடினா உங்களுக்கு தெரியும், பைபோலார் ஆர் என்பிஎன் இருக்கும், பிஎன்பி இருக்கும். ஃபெட்னா வந்து யூனிபோலார், இதுல பார்த்தீங்கன்னா ஜேஃபெட் இருக்கும், மாஸ்ஃபெட் இருக்கும். ஜேஃபெட்னா ஜங்ஷன் ஃபெட், இதுனா வந்து மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபெட். ஓகே. ஜேஃபெட்ல போத் என் சேனல் பி சேனல் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்மென்ட் மாஸ், டிஃப்யூஷன் மாஸ், அதுல என் சேனல் பி சேனல், இதுல என் சேனல் பி சேனல். ஓகே ரைட். Then BJT அப்படின்னா bipolar device, both diffusion drift current, then current controller. என்ன இருக்கும்? more temperature. இது temperature வந்து என்ன இருக்கும்? ரொம்ப வந்து சென்சிட்டிவா இருக்கும். ஓகே. இது பார்த்தோம்னா யூனிபோலார், ஒன்லி drift current தான் வரும், diffusion வராது. இது வந்து voltage control device. இது current control, இது voltage control device. ஓகே. So then பார்த்தோம்னா இது less temperature effect. So less sensitive temperature. The bipolar meaning என்னன்னா flow of current both majority and minority carriers. இதுல only the majority carriers. Okay. The base current controls carrier flow controls the carrier flow from emitter to collector. Okay. பேஸ் கரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, கண்ட்ரோல்ஸ் கேரியர் ஃப்ளோ ஃப்ரம், அதாவது எமிட்டர்லையும் கண்ட்ரோல் பண்றது மூலமா அப்படின்னா கரண்ட் கண்ட்ரோல். நீங்க என்ன பண்ணணும், கேட் வோல்டேஜ் பத்தி நம்ம பேசணும். ஓகே. இங்க வந்து பேஸ் கரண்ட்டை பத்தி பேசணும், இங்க வோல்டேஜ் கேட் வோல்டேஜ் பத்தி பேசணும். இங்க வோல்டேஜ் என்ன பண்ணணும், கண்ட்ரோல்ஸ் கேரியர் ஃப்ளோ ஃப்ரம் சோர்ஸ் டு ட்ரெயின், அப்போ வோல்டேஜ் கண்ட்ரோலர். ஓகே. என்பிஎன் இப்படிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்ல வந்து என் இருக்கும், மிடில் வந்து பி இருக்கும், என்பிஎன். பிஎன்பினா ரெண்டு சைட்லயும் பி இருக்கும், நடுவுல வந்து என் இருக்கும். ஓகே ரைட் சரி. இதுல எமிட்டர் ஜங்ஷன். ஓகே. இதுதான் இருக்கும் பாரு, இதுதான் இருக்கும். சியோட சைஸ் பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கும். ஓகே. சி ரொம்ப பெருசா இருக்கும், அதோட சின்னதா இருக்கும், இது ரொம்ப குட்டியா இருக்கும். டோப்பிங் பார்த்தா இது ரொம்ப ஹையா இருக்கும், இது வந்து மீடியமா இருக்கும், இது வந்து லெஸ்ஸா இருக்கும். ஏன்னா இது வந்து சப்ளை சார்ஜ் கேரியர், அதனால அதிகமா இருக்கணும். இது வந்து ரிசீவ் சப்ளை கேரியர், அதனால மீடியமா இருக்கணும். ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ண பாஸ் மட்டும் பண்ணோம், அதனால வந்து லெஸ்ஸா இருந்தா போதும். ஓகே. எஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா எமிட்டர் ஜங்ஷன். ஓகே. எமிட்டர் ஜங்ஷன். ஸோ எமிட்டர் ஜங்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இப்படி இருக்குல்ல, இது பேஸ், இது வந்து எமிட்டர், இது வந்து கலெக்டர், இது வந்து சி. ஓகே. ஸோ எமிட்டர் ஜங்ஷன் மீனிங் என்ன அப்படின்னா, இங்க பாரு, இது ரெண்டும் இன்புட் டு தி எமிட்டர் தான் எமிட்டர் ஜங்ஷன். ஓகே. கலெக்டர் ஜங்ஷன் அர்த்தம் இன்புட் டு திஸ் கலெக்டர், இதான் வந்து கலெக்டர் ஜங்ஷன். இதுதான் ஞாபகத்துக்கு. எமிட்டர் ஜங்ஷன்னா பேஸ்ல இருந்து அது இன்புட் தான் இருக்கணும். அப்போ இன்புட் டு எமிட்டர் தான் எமிட்டர் ஜங்ஷன். சேம் வே இன்புட் டு கலெக்டர் தான் கலெக்டர் ஜங்ஷன். ஓகே. எக்ஸ்.
Okay, then the theory just go through it. Hold on, பார்த்துக்கோ. சரி, listen. The formula important, okay? Sigma is equal to n into mu. Okay, see, now let's go. N is sigma is proportional to the concentration. Okay, this suppose breakdown போட்டாங்கன்னா the breakdown is proportional to 1 by concentration. Okay, JC வந்து okay collector junction வந்து should have a high breaking voltage. amplifier வந்து okay amplifier work ஆகணும்னா JC junction வந்து என்ன இருக்கணும் high breakdown voltage. Okay, yes. அதே மாதிரி இந்த டோப்பிங் ஓட எஃபிஷியன்சி பாரு. the collector region is moderately doped. ஓகேவா? எமிட்டர் வந்து மூணு ஜங்ஷன் பார்த்தோம்ல, பேஸ் வந்து லைட்லி டோப்டு, எமிட்டர் வந்து இது லைட், இது ஹெவி, இது வந்து மாடரேட். ஓகே, அந்த ரெண்டு பார்த்து வச்சுக்கணும். ரீசன் பாரு, இப்ப நம்ம வந்து கலெக்டரை வந்து என்ன பண்றோம், லைட்டா டோப் பண்றோம். இஃப் கலெக்டர் இஸ் லைட்லி டோப்டு, இஸ் கனெக்டிவிட்டி வில் பி லெஸ். ஓகே, கலெக்டரை வந்து நம்ம லைட்டா டோப் பண்ணா கனெக்டிவிட்டி வந்து லெஸ் ஆயிடும். அதே மாதிரி கலெக்டரை வந்து ஹெவியா டோப் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் டவுன் வந்து என்ன ஆகும், பெல்டிங் வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆயிடும். ஓகே, டிக்ரீஸ் ஆயிடும். அப்போ என்ன பண்ணோம், மாடரேட்டா பண்ணோம், என்ன பண்ண முடியல, ஹை கனெக்டிவிட்டி அச்சீவ் பண்ண முடியும், ஹை பிரேக் டவுன் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, எஸ். ஓகே, இப்போ கலெக்டிவ் ரீஜன் வந்து சைஸ் மட்டும் பெருசா இருக்கும். ஓகே, அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஹீட் வந்து கலெக்டர்ல ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகமா இருக்கும். கலெக்டர்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஜங்ஷன்ல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுல, அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ அதை வந்து சைஸ் பெருசா ஆக்குனா என்ன ஆகும்னா பக்கத்துல உள்ள சரௌண்டிங்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது ஈஸியா இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா சைஸை வந்து பெருசா வச்சிருவாங்க. ஓகே, எஸ். பேஸ் என்ன பண்ணுவோம், பேஸ் வந்து லைட்லி டோப்டு. இது என்ன பண்ணுவோம், மெஜாரிட்டி கேரியர் டிராவல்ஸ் ஃப்ரம் எமிட்டர் டு கலெக்டர் த்ரூ தி பேஸ், அதுதான். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால பேஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லைட் டோப் பண்ணுவாங்க. ரீகாம்பினேஷன் எங்க நடக்கும், இந்த பேஸ் ரீஜன் நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். Okay. See, the recombination inside, the number of recombination inside base should be less. Okay. இப்போ என்னன்னா இது நடக்குது இல்ல, எமிட்டர் டு கலெக்டர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது நடக்கும்போது பேஸ் ரீஜன்ல you will get there will be chance of recombination. Recombination should be less or reduced by the என்னது keeping the region the base is narrow. அதாவது என்னன்னா narrow region நம்ம வந்து எவ்வளவு வந்து சின்னதா வைக்கிறது மூலமா நம்ம என்ன பண்ண முடியும், we can reduce the number of recombinations. Okay, yes. ஸோ அப்போ என்ன பண்ணணும், டோப்பிங் வந்து நம்ம கம்மி பண்ணாதான் இதெல்லாம் பண்ண முடியும். ஓகே, பாரு, பேஸோட விட்த் வந்து மச் ஸ்மாலர் தான் என்னது டிஃப்யூஷன் லென்த். புரியுதா?
டிஃப்யூஷன் மெத்தடோட பேஸுக்கு வெரி மச் லெஸ் தேன். ஓகே, வெரி மச் லெஸ் தேனா இருக்கணும். சரியா? சரி, இது நடக்கும்ல. The process of efficient transportation of carrier from emitter to collector is known as transistor action. இந்த மாதிரி எமிட்டர்ல கலெக்டர் பாஸ் ஆகுதுல, அதுக்கு ஒரு பேர் தராங்க, நத்திங் பட் டிரான்சிஸ்டர் ஆக்ஷன். ஓகே, கேரியர் ஃப்ளோ யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுவானா, யாருன்னா பேஸ் தான் கண்ட்ரோல் பண்ணும். புரியுதா? எமிட்டர்ல இருந்து கலெக்டிவ் போற கேரியர்ஸை யாரு கண்ட்ரோல் பண்ணா, பேஸ். அங்க பாத்தீங்கன்னா கேட், செட்டில் பாத்தீங்கன்னா கேட். ஓகே, எஸ். தென் மோட் ஆஃப் ஆபரேஷன் பாரு, பார்த்துருக்கோம். அதேதான். இதெல்லாம் ஏன் 1 செகண்ட் சொல்லணும்னா ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும். சரியா? சரி, லிசன். கட் ஆஃப். கட் ஆஃப்னா ரெண்டுமே ரிவர்ஸ் பயாஸ். ஓகே, ரெண்டுமே ரிவர்ஸ். கட் ஆஃப் ரெண்டுமே ஆன்னா சேச்சுரேட். இது ஆன், இது ஆஃப்னா ஆக்டிவ், இது ஆஃப், இது ஆன்னா வந்து ரிவர்ஸ் ஆக்டிவ். ஓகே, எஸ். தெரியும் ஆல்ரெடி. இது வந்து ஆஃப் சுவிட்ச், இது ஆன் சுவிட்ச், இது ஆம்பிளிஃபையர், இது அட்டென்யூவேட்டர். ப்ராப்பர்ட்டி பாரு, வந்து கட் ஆஃப்னா என்ன இருக்கும், ஆனே ஆகல கரண்டே போகல, கரண்ட் வந்து கம்மியா இருக்கு. கரண்ட் வந்து ஐ வந்து கம்மியா இருந்தா ஆர் வந்து அதிகம், அதாவது ஐ வந்து 0 வந்தா ஆர் வந்து இன்ஃபினிட்டி. ஸோ வெரி ஹை. ரெண்டுமே கரண்ட் பாஸ் பண்ணு அப்படின்னா லோ இன்டர்வல். அப்போ லோ கரண்ட் வந்து அதிகமா போகுது அப்படின்னா ஆர் வந்து லோ. இது கொடுத்தா எக்ஸலன்ட் டிரான்சிஸ்டர் ஆக்ஷன். ஓகே, இது வந்து புவர் டிரான்சிஸ்டர் ஆக்ஷன் கொடுத்தாங்க. ஓகே, எஸ். இந்த கேஸ் வந்து படிச்சு வச்சுக்கணும். ஓகே, வோல்டேஜ் V எப்படி பாரு, எமிட்டர், அப்புறம் பேஸ், அப்புறம் கரண்ட். ஓகே, அதே மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் ஆக்ட் ஆனா பண்ணோம். இந்த கீழே JE இருக்குல்ல, இது போடனா இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கணும், இது ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கணும். இது ஃபார்வர்ட் பயாஸ், இது ரிவர்ஸ் பயாஸ். அப்படிதான் என்ன ஆகும், நமக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து எப்படி ஒர்க் ஆகும், ஆம்பிளிஃபையர்ல ஒர்க் ஆகும். ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், டிரான்சிஸ்டர் இங்க வந்து ஆக்டிவ் மோட்ல வச்சு தான் நம்ம வந்து ஓட்டுவோம். ஓகே, டோட்டல் கரண்ட் என்னவா இருக்கும், போத் எலக்ட்ரான் கரண்ட் அண்ட் ஹோல்ஸ் கரண்ட் இருக்கும். அதுவே குட் டே. ஓகே, இப்போ அடுத்தது இம்பார்ட்டன்ட், எமிட்டர் இன்ஜெக்ஷன் எஃபிஷியன்சி காமா. நாம ஆல்பா பீட்டா காமா தெரியணும். காமானா வந்து எதுக்கு, எமிட்டருக்கு. ஓகே, பீட்டானா என்னது உனக்கு, பேஸ்க்கு. ஓகே, சரி பாரு, ரேஷியோ ஆஃப் எமிட்டர் ஜங்ஷன், கரண்ட் த்ரூ எமிட்டர் ஜங்ஷன் டு தி எதுக்கு, டியூ டு கேரியர் ஆஃப் எமிட்டர் அண்ட் டோட்டல் கரண்ட் எமிட்டர். இதுதான் எமிட்டர்ல போற கரண்ட் டியூ டு வாட், கேரியர் பாசிட்டிவா நெகட்டிவா, அது எலக்ட்ரானா ஹோல்ஸ் அப்படின்ட்டு, பை டோட்டல் கரண்ட் எமிட்டர். ஓகே, போட்டாங்க பாரு. இந்த மாதிரி இருக்கும். சரியா? சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் ஃபேக்டர்னு சொல்றாங்க. இது பீட்டா ஸ்டார் சொல்றாங்க, இல்லைன்னா ஆல்பாக்கையும் மென்ஷன் பண்றாங்க வச்சுக்கேன். அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா. ஓகே, எஸ். ஓகே, ரீகம்பைன் ஆகும்ல, அந்த ரீகம்பைனேஷன் கரண்ட் பார்த்தீங்கன்னா IBC equal to IPE minus IPC நம்ம மென்ஷன் பண்றோம். இதான் வந்து ரீகாம்பினேஷன் ரேட் நம்ம சொல்றோம். நீ பாரு, the base
machine should be maintained neutral by providing it compensating electrons. எப்பவுமே பார்த்தா அப்படின்னா சொல்லுவாங்கன்னா இந்த பேஸ் வந்து நம்ம நியூட்ரலா ஃபார்ம் பண்ணணும், நியூட்ரலாவே இருக்கணும். ஓகே, அது வந்து அயானா மாறக்கூடாது, பாசிட்டிவோ நெகட்டிவோ மாறக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்க ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணி என்ன பண்ணுவோம், அது எலக்ட்ரானை இன்ஜெக்ட் பண்ணி அதை காம்பன்சேட் பண்ணுவோம். அதுக்கு பேர் என்னன்னா காம்பன்சேட்டிங் எலக்ட்ரான் நம்ம சொல்றோம். ஓகே, எஸ். பாரு அதே மாதிரி இந்த ஐசிஓ இருக்கு படிச்சிருக்கோம்ல, அது பாரு பாசிட்டிவா இருந்தா எலக்ட்ரானுக்கு, நெகட்டிவா இருந்தா ஹோல். ஓகே, ஸோ இங்க பாரு இந்த பீனா நம்ம எலக்ட்ரான் கன்சிடர் பண்ணுவோம். அது ஸோ இந்த மாதிரி இருக்கு. சி இது வந்து மெஜாரிட்டி கேரியர், இது வந்து மைனாரிட்டி கேரியர் மென்ஷன் பண்றாங்க. ஆல்பா ஆல்பா வந்து இப்படி டிஃபைன் பண்றாங்க இந்த பக்கம். ஸோ இங்க ஆல்பா ஈக்குவல்ஸ் என்னன்னா பீட்டா ஸ்டார் இன்ட்டு காமா. ஓகே, பீட்டா ஸ்டார்னா என்ன, டிரான்ஸ்போர்ட் ஃபேக்டர். இது காமா என்னன்னா எமிட்டர் மிக்சிங் எஃபிஷியன்சி. இது வந்து கரண்ட் கெயின். ஓகே, இது வந்து கரண்ட் கெயின். இதுதான் கரண்ட் கெயினுக்கான ஃபார்முலா. அடுத்து இதெல்லாம் இந்த வரத்து எல்லாமே ப்ராப்ளத்துக்கு ஆக்டிவ் மோட்ல இருக்குல்ல, இது ஒன்று படிச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா, தென் இந்த ஃபார்முலா படிக்கணும். சரி, இங்க பாரு திஸ் ஃபார்முலா ஸ்டடி திஸ் ஒன். ஓகே, சிம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் இதுவும் படிச்சுக்கோ, இதுவும் படிச்சு போயிடும். வந்து ப்ராப்ளம் கேட்பாங்க. இதெல்லாம் குரூப் பண்ணி நான் ஆன்சர் கொண்டு வர முடியும், எல்லாம் கொண்டு வர முடியாது. And then this also we need to study. Given data பொறுத்து நீ ஐசி ஃபைண்ட் பண்ண, சரியா? இதுவும் ஐசி தான், இதுவும் ஐசி தான். given data பொறுத்து நீ ஐசி கொண்டு வரணும் இங்க. ஓகே, அதனால பீட்டா வந்து பாரு கரண்ட் கெயின் ஃபார் காமன் எமிட்டருக்கு, ஆல்பா பார்த்தீங்கன்னா காமன் பேஸ்க்கு, காமா வந்து காமன் கலெக்டருக்கு. ஓகே, the relation between alpha and beta. Beta is equal to alpha by 1 minus alpha. Alpha கேட்டாங்கன்னா beta 1 plus beta. See, beta ஸ்டார்லாம் வேற, அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, சரியா? அதெல்லாம் வேற. ஓகே, லார்ஜ் சிக்னல் கரண்ட் கெயின்னா எமிட்டருக்குன்னா பீட்டா, அதே மாதிரி பேஸ்னா ஆல்பா, கலெக்டர்னா காமா. அது நான் வச்சு, அது இல்லாம இந்த இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் வேற. ஒண்ணு பாரு, பீட்டா வேல்யூ வந்து என்ன இருக்கும்னா, பாரு ஆல்பா வந்து ஈக்குவல் டு 1 இருக்கணும், பீட்டா வந்து ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அந்த கேஸ்ல இருக்கணும். ஓகே, பீட்டா வேல்யூ வந்து ஹையர் பீட்டா வேல்யூ. ஓகே, பீட்டா வேல்யூ வந்து எவ்வளவு ஹையா இருக்கோ அப்படின்னா அதான் வந்து பெட்டர் ஃபார் ஆம்பிளிஃபிகேஷனுக்கு. அப்போ நீ பீட்டா வந்து எவ்வளவு ஹையா பண்ற, அது வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த பீட்டா வேல்யூ வந்து என்ன பண்ணணும், லார்ஜ் இல்லை அப்படின்னா you should satisfy two conditions. ஒன்னு வேற WB very much less than LB, அது width of the base வந்து very much less than with the diffusion length. அடுத்து பாரு
இது வந்து என்னன்னு அர்த்தம் கான்சன்ட்ரேஷன் ரைட்டா டோப்பிங் கான்சன்ட்ரேஷன் எமிட்டர் வந்து வெரி மச் கிரேட்டர் than the base okay so this one right yeah the symbols இது எமிட்டர் இது பேஸ் இது எமிட்டர் கட் நேரமா இருப்பாரு வெளியே போட்டிருப்பாங்க இது உள்ள போட்டிருப்பாங்க direction of current and flow இந்த டேஷ் போடுறாங்கல்ல வெளியே போட்டாங்க அப்படின்னா ஓகே இந்த வெளியே போட்டாங்க அப்படின்னா வந்து NPN ஓகே அதாவது என்ன கரண்ட் வந்து இப்படி வருது இங்க இருந்து இங்க வருதுன்னு அர்த்தம் இது PNP தான் அர்த்தம் இங்க இருந்து இங்க போகுதுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் ஓகே this question the transistor have beta கொடுத்தாரு